ராம்கி, இந்த ஒரு கூட்டம்ங்கிறது வெறும் ஈகோ அடிப்படையில் நடத்தப்படக்கூடியதாக இருக்கா? இதனால் என்ன எண்ட் ரிசல்ட் என்ன? இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள்லாம் இவ்வளவு சிரமத்தில் இருக்கிறாங்க, வைஸ் சான்சலர்ஸ் இல்லாமல் இருக்கிறாங்க, நிதி நெருக்கடி இருக்கிறது, மாணவர்கள் அடுத்த கல்வியாண்டு விஷயங்கள் இருக்கும்போது அது பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுறதுங்கிறது வேறு என்ன இருக்க முடியும்? இது ஈகோவால் தான் இருக்குது, அல்லது இது இப்போ மாநில அரசாங்கம் கூட்டிட்டாங்க நாம் கூட்டணும் அப்படிங்கிற இடத்துக்கு வரார். அதில் குடியரசு துணைத் தலைவரை அழைத்து வருவது இன்னும் உச்சபட்சமான ஒரு அரசியல் அப்படின்னு இவங்க முன்னிக்கிறாங்க. பரந்தாமன் சொல்றாரு. இது வந்து எப்படி அரசியல், இது ரொம்ப நிச்சயமா ஒரு கடந்த 10 ஆண்டுகள்ல மிக முக்கியமான ஒரு சிக்கலான பிரச்சனை தான். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு மாநில நலன் சார்ந்த விஷயம், இது ஒரு பெரிய நடைமுறை சிக்கல்கள், இதுல உள்ள அதெல்லாம் வந்து நம்ம எளிதாக வந்து ஒரு அரசியல் விமர்சனமாக வைக்க முடியாத ஒரு இக்கட்டான நிலை தான். அதனால வந்து ஈகோ அப்படிங்கிற மாதிரி அதை வந்து நம்ம வந்து சொல்லிட முடியாது. ஏன்னா அவர் தொடர்ந்து ஒரு 4 ஆண்டுகளாக நடத்தியிருக்காரு அது ஊட்டியில். அதில் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் இல்லாமலே அவர் துணைவேந்தர்களுடைய அழைத்து மாநாட்டில் நடத்தியிருக்கார். ஸோ அதனால அதனுடைய தொடர்ச்சியாகன்னு சொல்லும்போது அது அந்த பாயிண்ட்டை வந்து அதை நியாயப்படுத்துவதற்கான அவசியம் இருக்கு. இரண்டாவது நடத்திருக்காருன்னா அதனால என்ன எண்ட் ரிசல்ட்னு கேட்கிறாரு திரு ஜெயபிரகாஷ் காந்தி. ரைட்டு, 3 வருஷம் பேசுனீங்க, நடத்துனீங்க, அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு, என்ன மாற்றம் வந்திருக்கு, என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னு கேட்கிறாரு. இல்ல, அந்த எண்ட் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம இது வரைக்கும் ஆளுநர் வந்து ஒரு விஷயங்களை முன்னெடுக்கும் போது அதை வந்து இதனால அதை பண்ண அப்படின்னு சொல்லும்போது ஆளுநர் வேந்தர் அவர் இந்த முன்னெடுப்பு பண்ணதுனால ரிசல்ட்ஸ் அது போன்ற ஒரு நடைமுறை இதுவரை இல்லை. ஸோ அதனால நம்ம வந்து அது கேட்பதோ அல்லது நடைமுறைக்கு இல்லாத ஒன்றா இருக்கு இல்லையா? ஆமா, இல்ல நம்ம இல்ல நம்ம இப்ப கேள்வியே ஆளுநர் நீங்க போனீங்க என்ன செஞ்சீங்க அதான் சொல்றேன். அது வந்து அரசியல் விமர்சனமா நம்ம பார்க்கும்போது நீங்க எவ்வளவு நாள போய் நிறைய இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர்கள்லாம் வந்து ஃபீல்டு விசிட்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபீல்டு விசிட் பண்ணும்போது அவங்க போய் போனீங்களே, என்ன பார்த்தீங்க, அறிக்கை அரசுக்கு சப்மிட் பண்ணீங்களா, மாநில அரசுக்கு பண்ணீங்களா, மத்திய அரசு பண்ணீங்களா, இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் விமர்சனமாக வந்து நம்ம வந்து கேள்வி எழுப்பலாம். ஆனா வந்து அதை அவங்க சொல்லக்கூடிய இடத்துல அவங்களும் இல்லை.